ربي صل عليه وسلم صلي الله وملائكته يصلون على النبي. இந்த மாதம் தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். ஷாபான் மாதம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். ஷாபான் மாதங்கிறத மிக வந்து சிறப்புக்குரிய ஒரு மாதம். இந்த ஷாபான் என்கிறது சிறப்பு, உயர்வு, ஏன்னா அது வந்து பாசம், பிரகாசம், நன்மை இவைகள் உள்ள ஒருங்கிணைந்த மாதம்தான் இந்த ஷாபான் மாதம். இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஷாபான் மாதத்தை ஏன்னா அதிகமான நோம்பு ஷாபான் முழுவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோம்பு நோட்டு இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஷாபான் மாதம் எத்த ஷஅபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எத்த ஷஅபு ஃபீ கைருன் கதீர், இந்த ஷாபான் மாதத்தில் தான் அதிகமான நன்மைகள் வந்து உண்டாகும் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். தௌராத் வேதத்தில் கூறப்பட்டு இருக்கிறது, குர்ஆனில் கூறவில்லை, எந்த ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூறவில்லை. தௌராத் வேதம், இந்த 4 வேதங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். தௌராத்து, ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான், இந்த 4 வேதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தௌராத் வேதத்தில் வருகிறது, ஷாபான் மாதத்தில் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யா முஹ்லிஸீன லஹுத்தீன உலவுக்கரிகள் காஃபிரூன், இந்த கலிமாவை யார் ஓதினால் 1000 வருடம் வணக்கம் செய்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறான். 1000 வருடம் நாம் வாழப்போவது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது ஆமார் உம்மத்தி மா பைன சித்தீன சபைன், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் வந்து குறைந்தது 60-70க்கு மத்தியில் தான். அப்போ தௌராத் வேதத்தில் 1000 வருடம் செய்த இந்த கலிமா ஓதுனா லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யா முஹ்லிஸீன லஹுத்தீன உலவுக்கரிகள் காஃபிரூன் என்ற கலிமாவை ஓதினால் 1000 வருடம் செய்த நன்மை எழுதப்படுகிறது. 1000 வருடம் செய்த பாவத்தை அழிக்கப்படுகிறது. என்ன பாவம்? சிறிய பாவங்கள், அவன் ஜினா செய்கிறான், கொலை செய்கிறான், அந்த பாவம் மன்னிக்கப்படாது. சிறிய பாவம் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் மௌத்தாகி கபூரில் இருந்து வெளியாகின்ற பொழுது பிறை 14 இருந்து பிறை எப்படி வந்து அந்த பிரகாசம் அந்த வந்து ஒளிக்குமோ, அந்த சந்திரன் எவ்வாறு இருக்குமோ அந்த முழுமதியை போன்று அவர் கபூரிலிருந்து அப்படியே ஜொலிச்சுட்டு வருகிறார். அது மட்டுமல்ல, நாளை மறுமையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன பட்டம்? அபூபக்கர் சித்தீக்குடைய பட்டம். அந்த சித்தீக்குடைய பட்டம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யா முஹ்லிஸீன லஹுத்தீன உலவுக்கரிகள் காஃபிரூன் ஓதினவருக்கு சித்தீக் என்ற பட்டமும் கிடைக்கிறது என்று தௌராத் வேதத்தில் எழுதப்படுகிறது. எனவே இந்த காலத்தில் அதிகமாக இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும். அதிகமாக எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதுபோல் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம், தொடர்ந்து 3 மாதம் ரஜபு, ஷாபான், ரமலான், இந்த லோஹருக்கும் அசருக்கும் மத்தியில் குறிப்பிட்ட ஒரு 2:30 மணின்னு வைங்களேன், பகல் 2:30 மணிக்கு வந்து என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி தௌபத அப்தில் ஸாலிமின் லா யம்லிகு லி நஃப்ஸிஹி நஃபஅன் வலா ضرன் வலா மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா. யார் இந்த 3 மாதம் தொடர்ந்து ஓதினார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு ஏவி அவனுடைய சிறிய பாவங்களாக செய்திருப்பான் அல்லவா, அதை தீயிட்டு கொளுத்து விடுங்கள், ஒன்றுமில்லாமல் சாம்பலாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமாருக்கு ஏவுகின்றான் என்று என் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். எனவே இந்த கலிமாக்களையும் நான் தொடர்ந்து ஓதுவோமாக. ஸல்லல்லாஹு ஜமீஅ அன்பியா வ முர்ஸலீன் வ அலா மலாயிகத்தில் முகர்ரமீன் வ இலா இபாதிக ஸாலிஹீன் வ லா அலி தஆத்திக அஜ்மஈன் வ ரஹ்மனா மா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.